Welcome you all to Soul Education. நம்ம லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்தோம் அப்படின்னா சென்டர் ஆஃப் மாஸ் பார்த்தோம் இல்லையா? ஸோ சென்டர் ஆஃப் மாஸ் ஃபுல்லாவே நம்ம கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அட் த சேம் டைம் மோஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸும் நம்ம ஃபுல்லாவே பார்த்தாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா லைக் சென்டர் ஆஃப் மாஸ் மாதிரியே நம்ம இன்னொரு டாபிக் பார்க்க போறோம். தட் இஸ் கால் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஓகேவா? ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்ட். இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம் அவசியமானதாக தான் இருக்கு. ஏன் அப்படின்னா இதுக்கப்புறம் பார்க்குற எல்லாமே ஓகேவா ரொட்டேஷனல் டைனமிக்ஸ்ல பொறுத்தவரை இப்போ நம்ம எப்படி டிரான்ஸ்லேஷனல் மோஷன்ல இனர்ஷியா அப்படிங்கிறது பார்த்தோம் இல்லையா? இனர்ஷியா அப்படிங்கிறது that is a property in order to inability of the body to change its state. அதான் நம்ம இனர்ஷியா அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ இப்போ அது எல்லாமே டிரான்ஸ்லேஷன் மோஷன்ல இனர்ஷியா. இதே சர்க்குலர் அதாவது ரொட்டேஷனல் மோஷன்ல என்ன பார்ப்போம் அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. அதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னா ஐ. ஓகேவா? ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ரெப்ரசன்டட் பை ஐ. ஓகேவா? ஸோ இதுக்குள்ள ஃபார்முலா என்ன? இப்போ சென்டர் ஆஃப் மாஸ்க்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம்? m1 இன்டூ சம்மேஷன் ஆஃப் MIRI I tends to 1 to n divided by m1 plus m2 up to n வரைக்கும் பார்த்தோம் இல்லையா? ஸோ சிமிலர் வே மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன அப்படின்னா I which is equal to m1 into r1 square m1 r1 square plus m2 r2 square plus and so on. ஓகேவா? ஸோ இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கால்குலேட் பண்ணும் அப்படின்னா ஸோ நான் சொல்லிட்டேன் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஒன்லி ஃபார் ரொட்டேஷனல் மோஷன். கரெக்டா? ரொட்டேஷனல் மோஷன் சொல்லியிருக்கேன். அப்ப லிசன், அப்போ ஒரு ஆப்ஜெக்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிஸ்க் ஒரு இல்லை அப்படின்னா ஒரு ரிங் எடுத்துட்டோம்னா இட் ஷுட் பி ரொட்டேட்டட் அபவுட் அ பர்டிகுலர் ஆக்சிஸ். கரெக்டா? இப்போ ஒரு ஆக்சிஸை பொறுத்து கண்டிப்பா அந்த ஆப்ஜெக்ட் சுத்தாகும். கரெக்டா? ஸோ இப்போ இந்த ஆர் அப்படின்றது ஒன்றும் இல்லை. Listen, so in the formula for point masses only, okay, for point masses, so general நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா summation of mi into ri square. Okay, iங்கிறது 1 2 and so on up to n வரைக்கும். ஓகேவா? ஸோ ஐன்றது நமக்கு ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த ஆர் அப்படின்றது இந்த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். ஓகேவா? இது பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். ஓகே, ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். இந்த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன்ல இருந்து அந்த மாஸ் எவ்வளவு தூரம் இருக்கோ, ஓகே, அந்த மாஸ் எவ்வளவு தூரம் இருக்கோ தட் இஸ் கால் த டிஸ்டன்ஸ் ஆர். ஓகே, the distance r இதோட மாஸ் m, then I which is equal to m into r square. ஓகே, m into r square. this is the moment of inertia குள்ள ஃபார்முலா. ஓகேவா? ஸோ லிசன், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னா ரொட்டேஷனல் டைனமிக்ஸுக்கு இனர்ஷியாவோட மீனிங் மாறாது. ஓகேவா? inability to change its state. ஓகேவா? ரைட். இப்போ இது வந்து பர்டிகுலர்லி ஃபார் பாயிண்ட் மாசஸ். ஓகே, இந்த ஃபார்முலா என்ன அப்படின்னா ஃபார் பாயிண்ட் மாஸ். ஓகேவா? ஃபார் பாயிண்ட் மாசஸ். ரைட்டா? ஸோ இப்போ பாயிண்ட் மாஸ் பேஸ் பண்ணி கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இதை பற்றின ஒரு பாயிண்ட் மாஸ் பற்றின கிளாரிட்டி. சென்டர் ஆஃப் மாஸ் எப்படி பார்த்தோமோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மாஸ் அண்ட் தென் மாஸ் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகேவா? கண்டினியூஸ் மாஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தோம் இல்லையா? ஸோ சிமிலர் வே மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார் பாயிண்ட் மாசஸ் ஃபர்ஸ்ட் பார்ப்போம் அண்ட் தென் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார் கண்டினியூஸ்லி மாஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அதுக்கு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ப்ராப்ளம் பாருங்க. இதுல என்ன கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா வாட் இஸ் த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் த ஆக்சிஸ் xx. ஓகே, அபவுட் த ஆக்சிஸ் xx பொறுத்து நம்ம மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கால்குலேட் பண்ணோம். ஓகேவா? ஒன் திங் நான் சொல்ல மறந்துட்டேன். என்ன அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இஸ் அ ஸ்கேலார் குவான்டிட்டி. ஓகேவா? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இஸ் அ ஸ்கேலார் குவான்டிட்டி. இதுக்கு டைரக்ஷன்லாம் கிடையாது. அண்ட் தென் இதோட யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதோட ஃபார்முலா என்ன? I which is equal to m into r square. கரெக்டா? mன்றது மாஸ். அப்ப மாஸுக்கு கிலோகிராம், rங்கிறது மீட்டர் இல்லையா? அப்ப கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் is a unit of moment of inertia. Dimensional formula is ml square. ஓகேவா? ml square. This is the dimensional formula for moment of inertia. ஓகேவா? ரைட். இப்ப இதை பார்த்தோம் அப்படின்னா ஸ்கேலார் குவான்டிட்டின்னு சொல்லிட்டேன். அப்போ வந்து இதுல டைரக்ஷன் பத்தி நமக்கு ஒரு ஜஸ்ட் சம் ஆஃப் ஆல் த 3 masses. ஓகேவா? என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மாஸ் m குள்ள மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன? m into r square plus then செகண்ட் மாஸ் என்ன? 2m into 2r the whole square. ஓகேவா? 2r the whole square plus next is 3m into 3r the whole square. ரைட்டா? so this is a சிம்பிளான மொமெண்ட் ஆஃப் டெரிவேஷன் கால்குலேஷன். ஓகேவா? so mr square plus 2 into 2m into 4r square plus 3m into 9r square. ஓகே, ஸோ எல்லாத்துலேயும் mr square காமனாக எடுத்துடலாம். இல்லை நீங்கள் டைரெக்டாக கேல்குலேட் பண்ணாலும் கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஓகேவா?
8 mr square plus 27 mr square. So add பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா 36 m into r square. This is the moment of inertia about xx axis. ஓகேவா? ஸோ பாயிண்ட் மாசஸ் ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். இது மாதிரி கால்குலேஷன்ஸ் தான் இருக்கும். சரி ஓகேவா? இதுல டிஃபிகல்ட் அப்படின்றது ஒண்ணுமே கிடையாது. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் ஃபார் கண்டினியூஸ் மாசஸ் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஃபார் கண்டினியூஸ் மாஸ் டிஸ்ட்ரிபியூஷன் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார் கண்டினியூஸ் mass distribution. அதுக்கு பார்த்தோம் அப்படின்னா listen, இப்போ நம்ம எப்படி சென்டர் ஆஃப் மாஸ் ஃபார் ஒரு ராடுக்கு பார்த்தோம், ஒரு ரிங்குக்கு பார்த்தோம். ஓகே, ஸோ சிமிலர் வே நம்ம இங்கேயும் பார்க்க போறோம். ஓகே, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபர்ஸ்ட் ராட். ஓகே, ஃபார் ஃபர்ஸ்ட் இஸ் ராட். இப்போ ராட் பார்த்தோம் அப்படின்னா லிசன், நான் எப்போதுமே சொல்லியிருக்கேன் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவுக்கு ஆக்சிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட். ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னா இப்போ இதோட ஆக்சிஸ் அலாங் தி சென்டர். ஓகேவா? அலாங் தி சென்டர். ஓகேவா? ஸோ இப்போ இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா இதோட லென்த் வந்து எல். ஓகேவா? இதோட லென்த் என்ன அப்படின்னா எல். ஸோ அப்போ இதுக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ml ஸ்கொயர் பை 12. திஸ் இஸ் த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார்முலா. டைரக்டா ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது, ரொம்ப ஈஸி தான். ஓகேவா? ஃபார்முலா ரொம்ப டிஃபிகல்ட்டெல்லாம் இருக்காது, ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நீட் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, கரண்ட்லி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஃபார்முலா மட்டும் இனஃப். ஓகேவா? இப்போ 12th பர்சூட் பண்ணிட்டு இருக்கவங்க, ஓகேவா, 12th படிச்சுட்டு இருக்கவங்க இதோட டெரிவேஷன் கொஞ்சம் தெரிஞ்சுக்கங்க. ஏன் அப்படின்னா போர்டில் கேட்டா நீங்க சால்வ் பண்ற மாதிரி இருக்கணும். ஓகேவா? ஸோ டெரிவேஷன் ரொம்ப சிம்பிள். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபார் கண்டினியூஸ் மாஸ் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ஐ என்ன அப்படின்னா, ஸோ சமேஷன் போட்டோம் அப்படின்னா ஃபார் பாயிண்ட் மாசஸ் இன்டெக்ரல் இஸ் a continuous distribution of masses. ஓகேவா? அப்ப which is nothing but r square into dm. ஓகேவா? r square into dm which is the moment of inertia for continuous mass distribution. ஓகேவா? ஸோ இது இன்னொரு வேர்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டினியூஸ் யூனிஃபார்ம் மாஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேவா? யூனிஃபார்ம் மாஸ் டிஸ்ட்ரிபியூஷன். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியால நான் யூனிஃபார்ம் கொண்டு வர மாட்டாங்க, கவலை வேணாம். ஸோ ஒன்லி ஃபார் கண்டினியூஸ் அண்ட் யூனிஃபார்ம் மாஸ் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகேவா? So listen carefully. So I which is equal to integral of r square into dm. R square into dm. Okay. So listen. என்ன அப்படின்னா the dm அப்படின்ற ஒரு சின்ன மாஸ் எடுத்துக்கிறேன். This is a dm mass. Okay. This is a dm mass. So இது இந்த ஆக்சிஸ்ல இருந்து, ஓகேவா, அபவுட் த ஆக்சிஸ், இந்த சென்டர் ஆக்சிஸ்ல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படின்னா இஸ் டிஸ்டன்ஸ் bx. ஓகே, இதோட டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா x. ஓகேவா? ஸோ லிசன் கேர்ஃபுல்லி. இந்த டிஸ்டன்ஸ் மார்க் பண்றதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க, கவனி. ஸோ இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த ஏஜ் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ். ஓகே, இது என்ன எக்ஸ். ஸோ இதோட வித் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டிஎக்ஸ். ரைட்டா? ஓகே, லிசன். ஸோ இப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஐ அபவ் த ஆக்சிஸ் ஏ அண்ட் பி வச்சுக்கலாம். ஓகேவா? ஏ பி அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அபவ் த ஆக்சிஸ் ஏ பி விச் இஸ் நத்திங் பட் இன்டெகிரல் ஆஃப் x ஸ்கொயர் இன்டூ dm. ஓகேவா? dmங்கிற மாஸ் xங்கிற டிஸ்டன்ஸ்ல இருக்கும். ஓகேவா? ஸோ இதோட வேரியேஷன் பார்த்தோம் அப்படின்னா லிசன், இப்ப இதுல இருந்து இது நியூட்ரல் ஃபேஸ். ஓகேவா? இது நியூட்ரல். இந்த சைடு l/2 டிஸ்டன்ஸ், இந்த சைடு -l/2 டிஸ்டன்ஸ். கரெக்டா? அப்ப -l/2 டு +l/2 அதான் நம்மளோட இன்டெகிரல் லிமிட். ஓகேவா? ஸோ லிசன், இங்க xல இருக்கு, இங்க dmல இருக்கு. அப்ப we have to convert it into x, அது dx ஃபார்மேட்டை கன்வெர்ட் பண்ணணும். நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் this is a uniform mass distribution, this is a one dimensional figure. Okay, one dimensional figure. We introduce lambda, ஓகேவா, linear density which is nothing but m/l. சரியா? m/l. ஓகேவா? அப்ப dm which is equal to lambda into dl. கரெக்ட்டா? so lambda into dl, just substitute it. okay, just substitute. இங்க l அப்படின்ற ஒண்ணுல dx. ஓகேவா? இதோட லென்த் எவ்வளவு? dx தானே. ஹோல் மாஸோட லென்த் எல். ஓகேவா? ஹோல் என்டையர் மாஸோட லென்த் எல். அப்படின்னா dm ஓட லென்த் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா dx. ஓகேவா? just substitute here. integral -l/2 to +l/2 x square into lambda ஓட வேல்யூ m/l into dx. ஓகேவா? so listen, இப்ப -π2, இப்ப நமக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி தெரியும், -a2 + a into f of x into dx. இப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஈஸியா வந்து ஆட் ஆர் ஈவன் ஃபங்க்ஷன் செக் பண்ணுவோம் இல்லையா? ஸோ கண்டிஷன்ஸ் என்ன?
f of minus x which is equal to f of x கிடைச்சது அப்படின்னா it remains an even function. It remains an even function. Second, f of minus x which is equal to minus f of x னு கிடைச்சதுன்னா it is an odd function. Okay, it is an odd function. Odd function வந்து integral 0. Okay, integral என்ன ஆயிரும் அப்படின்னா 0. Even function இருந்துச்சு அப்படின்னா integral 2 times of, okay, 2 times of 0 to a f of x into dx அப்படின்ட்டு எழுதலாம். சரியா? சோ இங்க பாருங்க, இங்க listen, இங்க x square into dx தான். x square நீங்க minus x னு replace பண்ணாலும் again x square தான் கிடைக்கும். So it is an even function. அப்ப 2 times of integral 0 to L by 2 x square into dx m by 2 m by L வந்து வெளில வந்துரும். ஓகே, m by L வெளில வந்துரும். ஓகே, x square integrate பண்ணோம் அப்படின்னா 2m by L into x cube divided by 3. So limit என்ன அப்படின்னா 0 to L by 2. 0 to L by 2. இப்போ அதை solve பண்ணோம் அப்படின்னா 2m by L into L cube by 8 into 1 by 3. Right? Into 1 by 3. So L cancel. Correct? L cancel. இதில் நீ divide பண்ணோம் அப்படின்னா 4. Right? So remaining என்ன இருக்கும்? L square m divided by 12. This is the moment of inertia about AB. சரி, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதில் என்ன அப்படின்னா நம்ம ஆக்சிஸ் எந்த ஆக்சிஸ் எடுத்துருக்கோம்? மிட் பிளேன். ஓகேவா? மிட். ஓகேவா? மிட் ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ நம்ம மிட் ஆக்சிஸ்லேருந்து ஃபார்முலா என்ன? ml ஸ்கொயர் பை 12. உங்களால் இப்போ இந்த ஆக்சிஸ்லேருந்து அபவுட் இந்த ஆக்சிஸ்க்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கால்குலேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியும். அதுக்கு ஒரு தியரம் இருக்குது, பேரலல் ஆக்சிஸ் தியரம். அது நம்ம லேட்டராக பார்க்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம சில ஆப்ஜெக்ட்ஸுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் ரிங்கு, பிளேட்டு, ஸ்பியரு, அது எல்லாத்துக்குமே உள்ள மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார்முலா பார்த்ததுக்கு அப்புறம் பேரலல் ஆக்சிஸ் தியரம் என்ன, பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ டெரிவேஷன் போர்டு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க டெரிவேஷன் பார்த்துங்க. ஆனால் இப்போதைக்கு கரண்ட்ல நீட் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஜஸ்ட் ஃபார்முலா மட்டும் இருந்தாலே போதுமானதாக இருக்கும். ஜேஇ ப்ரிப்பேர் பண்ணுறவங்க கைண்ட்லி ஜஸ்ட் go through the derivation. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஃபார் அ சர்க்குலர் ரிங். ஓகேவா? சர்க்குலர் ரிங். இப்போ இதை நான் 2Dல வரைஞ்சேன் அப்படின்னா லிசன், திஸ் இஸ் ரிங். கரெக்டா? ஸோ இது சென்டர்ல வந்து ஒன்றுமே இருக்காது, மாஸ் இஸ் அ ரிங். ஓகே, திஸ் இஸ் அ ரிங். இப்போ இதோட ஆக்சிஸ் நான் எந்த ஆக்சிஸ் எடுத்துக்க போறேன் அப்படின்னா லிசன், ஆக்சிஸ் என்ன அப்படின்னா இஸ் அ ரிங். ஸோ இதோட சென்டர்ல போகும் அந்த ஆக்சிஸ். ஓகேவா? above this axis நம்ம moment of inertia calculate பண்ண போறோம். ஓகேவா? ஸோ லிசன், இப்போ இதுல ஒரு சின்ன மாஸ், ஓகே, ஒரு குட்டி மாஸ் எடுத்துக்கிறேன், dm அப்படின்ற மாஸ். இந்த ஆக்சிஸ்ல இருந்து இதோட டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா ரிமைன் ஆர் ரேடியஸ் ஆஃப் த டிஸ்க். கரெக்டா? ரேடியஸ் ஆஃப் த ரிங். ஓகேவா? ரேடியஸ் ஆஃப் த ரிங். அப்ப என்ன ஃபார்முலா அப்படின்னா I which is equal to r square, I which is equal to integral of r square into dm. கரெக்ட்? r square into dm இதான் ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா? ஸோ இங்க ரேடியஸ் ரிமைன் கான்ஸ்டன்ட். இப்போ என்டையரா இந்த டிஎம் மாஸ் என்டையரா சுத்தி வந்தாலும் சேம் ரேடியஸ், அதே ரேடியஸ் தான் இருக்க போகுது. கரெக்டா? அப்ப ஆர் ரிமைன் கான்ஸ்டன்ட், ஆர் ஸ்கொயர் இன்டூ டிஎம். and then one more thing, r square வெளியில எடுத்துட்டோம் அப்படின்னா integral of dm. ஓகேவா? this is the uniform mass distribution. நான் ஏற்கனவே சென்டர் ஆஃப் மாஸ் சொல்லியிருக்கேன். uniform mass distribution entire integral of dm which is nothing but m. ஓகேவா? அப்ப m into r square for a ring. okay, for a ring, moment of inertia above this axis. the axis க்கு ab அப்படி நேம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா above the axis I of ab which is equal to m into r square. ரொம்ப சிம்பிளான ஒரு டெரிவேஷன், நோட் இட் டவுன். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சர்க்குலர் பிளேட். ஓகேவா? சர்க்குலர் பிளேட். ஸோ லிசன், இப்போ இந்த சர்க்குலர் பிளேட்டுக்கு ஆக்சிஸ் எப்படி எடுக்க போறோம்? ஆஸ் யூஷுவல் ரிங்குக்கு எப்படி எடுத்தோமோ அதே மாதிரி தான். திஸ் இஸ் ஆல்சோ பெர்பெண்டிகுலர் டு தி பிளேன் ஆஃப் தி பிளேட். ஓகேவா? பிளேன் ஆஃப் தி பிளேட்டுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும். ஓகேவா? ஸோ லிசன், இப்போ இது ஃபுல்லாவே இப்போ நான் இதுல ஒரு ஸ்மால் எலமெண்ட் எடுத்துக்கிறேன். தட் இஸ் ஒரு ரிங். ஓகேவா? ரிங் மாதிரி ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிறேன். அந்த ரிங், ஓகேவா, அந்த ரிங்கோட ரேடியஸ் என்ன அப்படின்னா ரேடியஸ் which is taken as to be x. ஓகேவா? which is taken as to be x. அந்த என்டையர் ரிங்கோட மாஸ் என்ன அப்படின்னா dm. அதோட மாஸ் என்ன அப்படின்னா dm. அது திக்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதோட திக்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா dx. ஓகேவா? திக்னஸ் வந்து dx.
Right? So நமக்கு தெரியும் I which is equal to integral of r square into dm. Okay, r square into dm. நம்ம இப்ப axis actually centerல இருக்கு இல்லையா? இது இந்த small element நம்ம consider பண்ண small element. Okay, small element which is nothing but என்ன hollow ring. Okay, which is nothing but a ring. Okay, so இப்ப listen, which is radius be x square, mass be dm, remains same. Okay, mass be dm, radius என்னன்னா x. இப்ப இதோட லிமிட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கவனிங்க, இப்ப ஜீரோல இருந்து இதோட லிமிட் எங்க எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படின்னா ஆர். ஓகே, ஜீரோல இருந்து ஆர் வரைக்கும் உள்ள எல்லா ரிங்கையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு பிளேட் கிடைக்கும். கரெக்டா? அப்ப 0 to r. ரைட்டா? ஸோ இப்போ லிமிட் நம்ம போட்டாச்சு. அண்ட் தென் வி ஹாவ் டு கன்வெர்ட் த டிஎம் இன் டர்ம்ஸ் ஆஃப் டிஎக்ஸ். ஓகேவா? நமக்கு தெரியும். ஸோ திஸ் இஸ் a 2D ஆப்ஜெக்ட். கரெக்டா? சர்க்குலர் பிளேட் இஸ் a 2D ஆப்ஜெக்ட். தென் sigma, okay, sigma which is nothing but the surface density. Okay, surface density which is mass per area. Correct? Mass per area. Then dm which is equal to sigma into dA. Sigma into dA. இப்ப which is nothing, sigma என்ன m by a into dA என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சர்க்குலர் ரிங் இல்லையா, சர்க்கம்ஃபரன்ஸ் என்ன அப்படின்னா 2 pi into x. 2 pi x is a circumference into அதோட thickness என்ன அப்படின்னா dx. Okay, just இந்த ரிங் ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி எடுத்தோம் அப்படின்னா ஸோ இதோட சர்க்கம்ஃபரன்ஸ் கீழே உள்ளது என்ன 2 pi into x இல்லையா, ஸோ இதோட thickness என்ன அப்படின்னா dx. ரைட்டா? சிம்பிள் திங். ஓகேவா? அப்போ விச் இஸ் இதை தூக்கி அப்படியே நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். இன்டெக்ரல் 0 to r x square into m by a. a அப்படின்றது ஏரியா ஆஃப் த சர்க்கிள் இல்லையா, ஏரியா ஆஃப் த பிளேட். ஓகே, ஏரியா ஆஃப் தி பிளேட் which is nothing but pi into r square. Okay, which is nothing but pi r square into 2 pi into x into dx. Right? So pi pi cancel ஆயிரும், pi pi cancel ஆயிரும். remaining constants எல்லாத்தையும் தூக்கி வெளில வச்சிரலாம். ஓகேவா? constants என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா I which is equal to m by 2m by r square. 2m by r square மட்டும் தானே constants. அப்ப remaining உள்ளது இங்க x cube into dx. So limit என்ன 0 to r. அப்ப which is equal to 2m by r square r power 4 divided by 4. limit எதுல இருந்து வரைக்கும் வேரி ஆகும் 0 to r. ரைட்டா? அப்ப 2m divided by r square into r power 4 by 4. கரெக்டா? ஸோ இப்போ இதில் உள்ள ஸ்கொயரு இங்கே உள்ள ஒரு 2வும் கேன்சல் ஆயிரும். அப்போ ரிமைனிங் என்ன ஆகும்னா I which is equal to 2 இங்கே கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இங்கே 2. ரைட்டா? ஸோ அப்போ என்ன வரும் mr square divided by 2. This is the formula for a plate. பிளேட்டுக்கு என்ன மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா I which is equal to mr square by 2. சரியா? நோட் இட் டவுன். நீ ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இந்த ஃபார்முலா இனஃப். அதர்வைஸ் நீங்க போர்ட் ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா இந்த டெரிவேஷனையும் பார்த்துக்குங்க. ஓகேவா? ஸோ லிசன், இப்போ நம்ம மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார் என்ன ஆப்ஜெக்ட் பார்க்க போறோம் அப்படின்னா இது ஒரு என்டையரா ஒரு பிளேட். ஓகே, ஒரு பிளேட்ல சென்டர், ஓகேவா, சென்டர்ல ஒரு r1 அப்படின்ற ரேடியஸ்க்கு r1 அப்படின்ற ரேடியஸ், ஓகே, r1ங்கிற ரேடியஸ்க்கு ஒரு ஸ்மால் பஞ்ச், ஓகே, ஒரு பஞ்ச் எடுத்துட்டாங்க. அப்போ ரிமைனிங் உள்ள பிளேட்டுக்குள்ள மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ஓகே, ஒன்றும் இல்லை, சேம் இதோட ரேடியஸ் வந்து r2, அவுட்டர் ரேடியஸ் டேக்கன் அஸ் டு பி r2. சேம், ஓகேவா, சேம் டெரிவேஷன். என்ன டெரிவேஷன் அப்படின்னா ஒரு ஸ்மால் எலிமெண்ட் எடுத்துக்க போறோம். ஓகே, ஒரு ஸ்மால் சர்க்குலர் எலிமெண்ட். ஸோ அதோட ரேடியஸ் டேக்கன் அஸ் டு பி x. ஓகேவா? ஸோ அதுக்கும் இப்போ லாஸ்டா பிளேட்டுக்கும் இதுக்குள்ள டெரிவேஷன்ல எது வேரி ஆகும் அப்படின்னா ஒன்லி லிமிட் மட்டும்தான் வேரி ஆகும். மற்றபடி எல்லாமே சேம். இதோட மாஸ், இந்த என்டையர் ரிங்கோட மாஸ் dm, இதோட திக்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா dx. ஓகே, திக்னஸ் என்ன அப்படின்னா dx. சேம் I which is equal to என்ன ஒரு இன்டெகிரல் ஆஃப் x ஸ்கொயர் into dm. ஓகே, இப்போ லிமிட் மட்டும் வேரி ஆகும் சொல்லியிருக்கேன் இல்லையா. நமக்கு சென்டர்ல நோ மாஸ். ஓகே, இதை வந்து என்ன பண்ணிட்டாங்க, ரிமூவ் பண்ணிட்டாங்க, கட் பண்ணியாச்சு இதை. ஓகேவா? அப்ப எதுல இருந்து எது வரைக்கும் நமக்கு மாஸ் இருக்கு அப்படின்னா r1 to r2. ஓகேவா? r1 to r2. அப்ப லிமிட் எங்க வேரி ஆகும் r1 say r2. ஓகேவா? சோ அப்ப which is equal to limit r1 to r2 x square into dm க்கு நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, dm which is equal to sigma into dA.
Okay, sigma which is nothing but mass by area which is nothing but into R2 square minus R1 square. Okay, R2 square minus R1 square into DA அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா so DA ஒரு strip மாதிரி எடுத்துட்டோம் strip மாதிரி எடுத்துப்போம் இல்லையா அப்ப என்ன வரும் ஒரு strip மாதிரி எடுத்துக்கிறோம் so இதோட circumference remain pi into x 2 pi into x thickness என்ன அப்படின்னா dx இல்லையா so அப்ப என்ன வரும் 2 pi x into dx கரெக்டா so pi cancel அப்ப remaining உள்ள term என்ன m into 2m into x into dx whole divided by r1 square minus r2 square minus r1 square right so அது தூக்கி அந்த அப்படியே இன்டெகிரல்ல சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதா integral limit changes from limit changes from r1 to r2 then x square into 2m into x into dx whole divided by r2 square minus r1 square right so அப்ப இதுல constants என்னென்ன அப்படின்னா 2m is a constant divided by r2 square minus r1 square is a constant remaining உள்ளது x cube x cube integrate பண்ணோம் அப்படின்னா x power 4 divided by 4 so r1 to r2 சரியா which is equal to என்ன வரும் அப்படின்னா 2m divided by r2 square minus r1 square into r2 power 4 whole divided by 4 minus r1 power 4 whole divided by 4 சரியா so இந்த 4 வெளியில எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த 4 வெளியில எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன நடக்கும் so 4 வெளியில எடுத்துட்டோம் இங்க 2 cancel ஆகி remaining m by 2 அப்படினு இருக்கும் into 1 by r2 square minus r1 square into இங்க என்ன இருக்கும் அப்படின்னா r2 power 4 minus r1 power 4 அது எப்படி எழுதலாம் listen r2 power 4 minus r1 power 4 which is equal to r2 square the whole square minus r1 square the whole square இப்படி எழுதலாம் இல்லையா so அப்ப a square minus b square formula என்ன so அது substitute பண்ணுங்க அப்படியே r2 square the whole square plus r1 square whole square r1 square into r2 square minus r1 square right so அப்ப இது cancel ஆகும் இது ரெண்டும் cancel ஆயிரும் சரியா okay so அப்ப என்ன வரும் அப்படினா remaining என்ன வரும் I which is equal to m by 2 into r2 square plus r1 square this is the formula for moment of inertia next எதுக்கு பார்க்க போறோம் அப்படினா cylinder ஓகேவா next எதுக்கு பார்க்க போறோம் அப்படினா cylinder first one hollow ஓகேவா hollow cylinder அதுக்கு பாப்போமா so hollow cylinder ரொம்ப சிம்பிள் கவனிங்க இது hollow cylinder ஓகே உள்ள மெட்டீரியலே இருக்காது கரெக்ட்டா so இப்போ எந்த axis பொறுத்து அத பார்க்க போறோம் அப்படினா எந்த axis பொறுத்துனா it's axis b this is the axis ஓகேவா so listen இப்ப நான் இதோட outer surface ஓகே ஒரு சின்ன எலிமெண்ட் ஓகேவா அதாவது சின்ன எலிமெண்ட் ஒன்னு இங்க எடுத்துக்கிறேன் கரெக்ட்டா இதோட height என்ன அப்படினா it's taken as to be l இதோட base radius வந்து r இதோட base radius என்ன அப்படினா r இதுக்கு ஃபார்முலா எல்லாருக்கும் டைரக்ட்டா தெரியும்னு நினைக்கிறேன் mr² தான் இதுக்கு ஃபார்முலா ஓகேவா I which is equal to m into r² சரி mr² ஓகேவா சோ என்ன அப்படினா I which is equal to integral of x square into dm தான் ஃபார்முலா ஓகேவா சோ இப்போ நான் எடுத்துர்க்க எலிமெண்ட் ஓகேவா நான் எடுத்துர்க்க எலிமெண்டோட மாஸ் dm so இப்போ இதோட ரேடியஸ் என்ன அப்படினா r ஓகேவா during the length 0 ல இருந்து the entire length l வரைக்குமே இதோட ரேடியஸ் remain constant அப்ப integral remain constant r square into dm which is equal to r square வெளிய எடுத்துருக்கேன் integral of dm is a uniform mass distribution at it remains which is equal to m ஓகேவா அப்ப I which is equal to என்ன வரும் அப்படினா mr² that's all ஓகேவா simple formula next என்ன அப்படினா solid cylinder next என்னன்னா solid cylinder சரியா so listen இப்ப இதுக்கு
இதுக்கும் ஆக்சிஸ் இஸ் சென்டர். ஓகேவா? இப்போ நம்ம இதுல வந்து ஒரு ரிங் எடுத்துட்டோம் இல்லையா? இதுல ரிங் எடுத்துட்டோம். இதுல என்ன எடுத்துக்க போறோம் அப்படின்னா ஒரு பிளேட். ஓகே, ஒரு பிளேட் எடுத்துக்க போறோம். ரைட்டா? ஒரு பிளேட். ஸோ இதோட லென்த் ஆஸ் யூஷுவல் L, இதோட ரேடியஸ் B 6, அந்த பிளேட்டோட ரேடியஸ்மே 6 தான். ஓகேவா? இந்த பிளேட்டோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன அப்படின்னு பார்த்தோம். I which is equal to I for the small mass Tm என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா mr square by mr square by 2 இல்லையா? இதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார் த பிளேட். சோ இங்க பார்த்தோம் அப்படின்னா இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இஸ் நத்திங் பட் di. ஓகேவா? ஒரு சிலிண்டர்ல ஒரு சின்ன பார்ட் தான் இந்த பிளேட். கரெக்டா? ஒரு சிலிண்டர்ல சின்ன பார்ட் di. அதே மாதிரி இந்த என்டையர் மாஸ்ல, ஓகேவா, இந்த என்டையர் மாஸ் ஆஃப் த சிலிண்டர்ல ஒரு ஸ்மால் மாஸ் தான் அந்த dm அப்படின்ற மாஸ் தான் அந்த பிளேட். அப்ப which is nothing but dm into r square by 2 இல்லையா? r square by 2. இப்போ just integrate on both sides, integrate on both sides. R square by 2 is the constant. Okay, R square by 2 ங்கிறது constant. dm integrate பண்ணா, this is a uniform mass distribution, again m. Okay வா? So அப்ப I which is equal to என்ன வரும்? mr square by 2. சரியா? So for cylinder, okay வா, for solid cylinder க்கும் plate க்கும் same moment of inertia change கிடையாது. Okay வா? அதே மாதிரி ஒரு ring, okay வா, ஒரு ringக்கும் ஒரு hollow cylinder க்கும் same moment of inertia I which is equal to mr square. ஓகேவா? இதுல எந்த டவுட்டுமே வச்சுக்கணும்ட்டு அவசியமே இல்லை. ஓகேவா? ரொம்ப சிம்பிளான கான்செப்ட்ஸ். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா moment of inertia for the triangular element. ஓகேவா? for a triangular element பார்க்க போறோம். சரியா? ரொம்ப சிம்பிளான டெரிவேஷன் தான். ஸோ என்ன அப்படின்னா, ஸோ this is the triangular element. கரெக்டா? this is a triangular element. ஓகேவா? ஸோ இப்போ listen, இப்போ இதோட ஆக்சிஸ் எது எடுத்துக்கிறோம் அப்படின்னா the axis is a base. above the base, axis என்ன அப்படின்னா base. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ இந்த பேஸ் பொறுத்து, ஓகே, இந்த பேஸ் பொறுத்து இது ரொட்டேட் ஆகும். ரைட்டா? ஸோ லிசன், இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஃபைனலா இதற்கு கிடைக்கிற ஃபார்முலா என்னன்னா I which is equal to 1/6 into m into h square. ஓகேவா? h அப்படின்றது ஹைட். ஓகே, h அப்படின்றது என்ன அப்படின்னா சிம்பிள் ஹைட். ஓகேவா? ஸோ லிசன், ஸோ ஒரு ஸ்மால் எலிமெண்ட் எடுத்துக்கிறோம். ஓகே, ஒரு ஸ்மால் எலிமெண்ட், இதோட மாஸ் என்ன அப்படின்னா dm. ஓகேவா? இதோட மாஸ் என்ன அப்படின்னா dm. இதோட திக்னஸ் என்ன அப்படின்னா dy. இதோட திக்னஸ் dy. ஸோ இதோட இந்த ஆக்சிஸ்ல இருந்து ஒரு டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா y. ஓகே, இதோட டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா y. ஓகேவா? ஸோ இது y அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா this distance remain h minus y. ஓகே, இந்த டிஸ்டன்ஸ் h minus y. ரைட்டா? ஸோ இதோட பேஸ், ஓகே, இதோட பேஸ் என்ன அப்படின்னா which is taken as to be b. ஓகே, பேஸ் which is nothing but b. சரியா? பேஸ் அப்படியே வச்சு. ரைட். இப்போ என்ன அப்படின்னா I which is equal to, சரி, I which is equal to integral of y square into dm. ஓகே, y square into dm. this is the formula இல்லையா? ஓகே, இப்போ நம்ம என்ன இதோட லிமிட் பார்த்தோம் அப்படின்னா y எதுல இருந்து இது வரைக்கும் வேரி ஆகும் அப்படின்னா 0 to, ஓகே, 0ல இருந்து up to the apex என்ன h. ஓகே, 0 to h. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது what is dm. we have to find what is dm. ஓகேவா? ஸோ dm கண்டுபிடிக்கணும். அப்போ dm which is nothing but sigma into dA. sigma into dA. this is a 2D element இல்லையா? So surface density which is nothing but dm which is equal to sigma into dA. sigma எல்லாருக்குமே தெரியும், mass per area. ஓகேவா? ஏரியா என்ன அப்படின்னா half into base into height square. கரெக்டா? base into height square into dA பார்த்தோம் அப்படின்னா இந்த எலிமெண்டோட ஏரியா. கரெக்டா? இந்த எலிமெண்டோட ஏரியா, இந்த எலிமெண்டோட ஏரியா என்ன, பேஸ் என்ன, பேஸ் நமக்கு தெரியாது. ஸோ I taken as to be x. ஓகே, பேஸ் என்னன்னு தெரியாது. ஸோ இதோட இந்த திக்னஸ் மட்டும் என்ன அப்படின்னா y அப்படின்னு தெரியும். அப்போ x into dy. ஓகேவா? x into dy. First of all we need to find what is the value of the x. Okay, what is the value of x. So listen, ஒரு similar triangle concept தான். இது ஒரு triangle. கரெக்டா? இது ஒரு triangle and then one more triangle is பெரிய triangle. ரைட்டா? So இதோட height என்ன அப்படின்னா இதோட height is nothing but h minus y. So இதோட height என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா h. ரைட்டா? ஸோ இதோட பேஸ் என்ன அப்படின்னா x. இதோட பேஸ் என்ன அப்படின்னா b. சரியா?
So இப்போ இது ரெண்டு similar triangles. Okay, angle A common, the alternating angles. Okay, இது ரெண்டு parallel தான். இந்த element parallel, so alternating, sorry, corresponding angles are equal. So ரெண்டு similar. அப்படி பார்த்தோம் அப்படின்னா h minus y divided by h, which is equal to x divided by b. Okay, x divided by b. நமக்கு தேவை x தேவை இல்லையா? அப்ப x which is equal to h minus y divided by h into b. சரியா? So just substitute it. So இங்க 2m divided by bh square into x ஓட value பார்த்தோம் அப்படின்னா h minus y divided by h. So h வந்து capital வச்சுட்டான் சரி, small வச்சுட்டான் சரி, no problem at all, into b. Okay, this is the formula. So just substitute it here. Okay, just substitute it here. So integral 0 to h வரைக்கும் vary ஆகும். So இதுல y square அப்படியே இருக்கும். Remaining உள்ள அந்த dm க்கு பதிலா நம்ம என்ன பண்ணணும், 2m divided by bh square into h minus y divided by h into b. சரியா? So இதுல என்னென்ன கான்ஸ்டன்ட்ஸ் இருக்கோ இல்ல, இப்போ இதுல உள்ள b கேன்சல் ஆயிரும். கரெக்டா? b கட். மற்றபடி எது கேன்சல் ஆகிறது வாய்ப்பு இல்லை. ஸோ ரிமைனிங் உள்ள டேர்ம்ஸ் என்ன, 2m கான்ஸ்டன்ட் அண்ட் தென் h கியூப் டினாமினேட்டர்ல உள்ளது கான்ஸ்டன்ட். அண்ட் இன்டெகிரல் 0 to h y ஸ்கொயரை உள்ள மல்டிபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா y ஸ்கொயர் இன்டூ h மைனஸ் y கியூப் இன்டூ dy. சாரி, இங்க dy விட்டாச்சு. ஓகே, இன்டூ dy. ஓகேவா? So this is the integral. இதுக்கு அப்புறம் நீங்க உங்களோட வேலை தான். ஓகேவா? ஜஸ்ட் இன்டெகிரேட் பண்ண. இது y cube by 3, இது y power 4 by 4 னு வரும். ஜஸ்ட் இன்டெகிரேட் பண்ணீங்க அப்படின்னா ஃபைனல் ஆன்சர் இஸ் 1 by 6 into m into h square. ஓகேவா? ஸோ இந்த இன்டெகிரேஷன் as take it as your homework. ஓகேவா? Take it as your homework. Answer is 1 by 6 into m into h square. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார் ஸ்பியர். ஓகேவா? ஸ்பியருக்குள்ள மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஃபர்ஸ்ட் கேட்டகரி இஸ் ஹாலோ ஸ்பியர். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கேட்டகரி இஸ் ஹாலோ ஸ்பியர். ஸோ இதுக்கு நம்ம டைரக்டா ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிறது பெட்டர். ஓகேவா? டெரிவேஷன் நாட் நெசசரி. ஓகேவா? டைரக்டா ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க. ஃபார் ஹாலோ ஸ்பியருக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பார்த்தோம் அப்படின்னா, லிசன், ஸ்பியருக்கு நீங்க ஆக்சிஸ் கேட்டீங்க அப்படின்னா நீங்க எடுத்துக்கிற ஆக்சிஸ் நீங்க எப்படி எடுத்துட்டாலும் ஓகேவா, எந்த ஆக்சிஸ் ஸ்பியருக்கு எப்படி ஆக்சிஸ் எடுத்துட்டாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் இந்த ஆக்சிஸ் ஷுட் பி பாசஸ் த்ரூ தி சென்டர் வழியா பாஸ் ஆகணும். ஓகேவா? அந்த ஆக்சிஸை பொறுத்து தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கால்குலேட் பண்றோம், which is nothing but 2 by 3 m into r square. rங்கிற ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர். ஓகேவா? rன்றது ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர், mங்கிறது மாஸ் ஆஃப் த ஹாலோ ஸ்பியர். ஓகே, ஹாலோ ஸ்பியர். இதுவே சாலிட் ஸ்பியரா இருந்துச்சு அப்படின்னா, சாலிட் ஸ்பியரா இருந்துச்சு அப்படின்னா என்ன மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னா 2 by 5 into m into r square. 2 by 5 into mr square. This is for the hollow sphere. ஓகேவா? அந்த ரெண்டு ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, மற்றபடி எதுவும் தேவையில்லை. ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா parallel axis theorem, perpendicular axis theorem எப்படி அப்ளை பண்றது அப்படின்றத பார்ப்போமா? ஓகே, parallel axis theorem. ஓகே, parallel axis theorem ரொம்ப சிம்பிள். என்ன அப்படின்னா இப்போ ஒரு அந்த ராட் எடுத்துக்கலாம். ஓகே, ஒரு ராட் எடுத்துக்கிறோம். ஸோ இதுக்கு இதோட சென்டர் ஆஃப் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன பார்த்தோம் அப்படின்னா ml square by 12. ml square by 12 above the center axis. ஓகே, above this axis AB அப்படின்ற ஆக்சிஸை பொறுத்து அதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ml square by 12. இப்போ எனக்கு என்ன தேவை அப்படின்னா I need to find what is the moment of inertia above the axis A dash B dash. இந்த ஆக்சிஸை பொறுத்து இதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன அப்படின்றத கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ லிசன், இப்போ இந்த ஏபிக்கு பேரலாக தான் A dash B dash இருக்கு. அப்போ பேரலல் ஆக்சிஸ் தியரம் we can apply. ஓகேவா? பேரலல் ஆக்சிஸ் தியரம் பார்த்தோம் அப்படின்னா I A dash B dash. ஓகேவா? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா about A dash B dash which is equal to moment of inertia about AB. ஓகேவா? moment of inertia about AB plus mass of the disc, mass of the rod into the distance between these two axes. Okay, in the axis ko, okay, this is a dash B dash axis இல்லையா? இந்த distance எவ்வளோ, this is a h ங்கிற distance னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இங்க பொறுத்த மட்டும் L/2 அப்படின்ற distance. ஜெனரலா h னு வச்சுப்பாங்க. ஜெனரல் ஃபார்முலா என்ன அப்படின்னா I A dash B dash which is equal to IAB plus m into h square. h அப்படின்னா distance between the parallel axis. Okay, distance between the parallel axis. Distance between the parallel axis.
ஓகேவா? சோ இப்போ இந்த ஒரு ராடுக்கு பார்த்தோம் அப்படின்னா IA dash B dash ஓகேவா? IA dash B dash which is equal to IAB நமக்கு தெரியும் ML square by 12 ML square by 12 plus M into H square which is nothing but L by 2 the whole square. Okay, L by 2 the whole square. Then ML square by 12 plus ML square by 4. சரியா? So மேலையும் கீழையும் 3 ஆல மல்டிபிள் பண்றேன். From this 4 ml square by 12 அப்படின்ட்டு வரும். Okay, 4 ml square by 12 which is nothing but ml square by 3. Okay, this is the moment of inertia about A dash B dash. Okay, so இது மாதிரி நம்ம எந்த axis பொறுத்து வேணாலும் நம்மளால moment of inertia calculate பண்ண முடியும் using parallel axis theorem. சரியா? Right, one more try என்ன அப்படின்னா first sphere. Okay, ஒரு solid sphere. Okay, this is a solid sphere. இப்போ இதுக்குள்ள moment of inertia about in the axis. Okay, நான் நம்மளுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் all the axis should be passes through the center pass ஆனிச்சு அப்படின்னா அதோட moment of inertia என்ன 2 by 5 into m into r square. Okay, இது சொன்னேன் இல்லையா? So இப்போ எனக்கு I need to find the moment of inertia above this axis. Okay, அப்ப listen, center axis இங்க இருக்கு கரெக்டா, சென்டர்ல பாஸ் ஆகிற axis இங்க இருக்கு. அப்ப இதுக்குள்ள distance என்ன அப்படின்னா parallel axis தானே, சரியா? parallel axis distance வந்து r. ஓகேவா? அப்ப பார்த்தோம் அப்படின்னா moment of inertia about இந்த axisக்கு AB ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? AB இது வந்து XX. ஓகேவா? XX. இப்போ moment of inertia about AB which is equal to moment of inertia about XX plus m into எவ்வளோ distance அப்படின்னா r ஸ்கொயர்ங்கிறது அதோட distance. ஸோ இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா 2 by 5 mr ஸ்கொயர் plus mr ஸ்கொயர். சரியா? ஸோ mr ஸ்கொயர் காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 2 plus 5 divided by 5 இல்லையா? அப்போ which is equal to 5 plus 2 7 mr square by 5. Okay, this is the moment of inertia about axis AB. சரி, ரொம்ப சிம்பிள். இது மாதிரி நம்ம ஒவ்வொரு ஃபிகருக்குமே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிளேட், ஓகே, ஒரு பிளேட்டுக்கு நம்ம சென்டர் ஆக்சிஸ் பொறுத்து நம்ம பார்த்துட்டோம், இந்த ஆக்சிஸ் பொறுத்து நம்ம கேல்குலேட் பண்ணலாம். ஓகே, இதுக்கு பேரலல் ஆக்சிஸ் பொறுத்தும் நம்ம கேல்குலேட் பண்ணலாம். ஓகே, லிசன். இப்போ என்னோட கொஸ்டின் எப்படி சேஞ்ச் பண்றேன் அப்படின்னா, ஓகேவா, கொஸ்டின் என்னன்னா இப்போ ஒரு பிளேட் எடுத்துக்கிறோம். ஓகே, ஒரு பிளேட்டு. இப்போ இதோட நார்மல், ஓகேவா, இது இந்த பிளேட்டுக்கு நார்மல், இதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா நமக்கு தெரியும் I which is equal to mr square by 2. I which is equal to mr square by 2. இப்போ லிசன், எனக்கு இந்த ஆக்சிஸோட பர்பண்டிகுலர் ஆக்சிஸ், ஓகேவா, இந்த இது வந்து z ஆக்சிஸ் வச்சுக்கோ, z ஆக்சிஸ். இப்போ எனக்கு வந்து எந்த ஆக்சிஸ்ல வேணும் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ்ல உள்ள மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ கொஸ்டின் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை எப்படி கால்குலேட் பண்றது, அதுக்கு என்ன தியரம் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம். ரெண்டு ஆக்சிஸ் பெர்பெண்டிகுலரா இருக்கு இல்லையா? இதுல இந்த ஆக்சிஸ் எல்லாமே பேரலல் ஆக்சிஸ். ஸோ வி கேன் அப்ளை பேரலல் ஆக்சிஸ் தியரம். இப்போ இந்த ரெண்டு இசட் ஆக்சிஸ் அண்ட் எக்ஸ் ஆக்சிஸ் ரெண்டு பெர்பெண்டிகுலரா இருக்கு. ஹவ் வி அப்ளை பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம். Okay, listen. Perpendicular axis theorem. Okay, well, this is x-axis, this is z-axis, this is y-axis. Okay, so listen carefully. Listen carefully. If I need to find IZ. Okay, moment of inertia about this axis. Which is nothing but the moment of inertia about x-axis plus the moment of inertia about y-axis. This is the perpendicular axis theorem formula. Okay, so listen carefully. இப்போ ஒரு பிளேட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பிளேட்டு, ஸோ அதோட இசட் ஆக்சிஸ்ல, ஓகே, இதோட இசட் ஆக்சிஸ் இல்லை அப்படின்னா ஒய் ஆக்சிஸ் எதுனா வச்சுக்கோ. ஓகேவா? நமக்கு இந்த ஆக்சிஸ்ல உள்ளது, ஓகேவா, இந்த ஆக்சிஸ் தான் இட் டேக்கன் அஸ் டு பி இசட். ஓகேவா? ஸோ இந்த ஆக்சிஸ் இட் மீன் திஸ் இஸ் எக்ஸ் அண்ட் தென் இந்த ஆக்சிஸ் என்ன அப்படின்னா திஸ் இஸ் ஒய் ஆக்சிஸ். ஓகே, திஸ் இஸ் ஒய் ஆக்சிஸ், திஸ் இஸ் இசட் ஆக்சிஸ், சாரி எக்ஸ் ஆக்சிஸ். நமக்கு தெரியும் IZ which is equal to mr square by 2. IZ which is equal to mr square by 2. அப்ப எனக்கு தேவை what is the moment of inertia about xx axis. Okay, what is the moment of inertia about xx axis. So listen, இப்ப இந்த கீழ உள்ள ரெண்டு ஆக்சிஸ் இருக்கு இல்லையா, x axis and y axis, ரெண்டோட symmetry, due to symmetry ரெண்டோட moment of inertia remains same தான். நல்லா லிசன் பண்ணுங்க.
இப்போ இதான் அந்த பிளேட்டோட டாப் வியூ. இப்போ இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், ஓகேவா? இது ஒய் ஆக்சிஸ் வச்சு, ஒய் ஆக்சிஸ் ரெண்டு ஈக்குவல் டிவிஷன் தான் டிவைட் பண்ணுது. சிமிலர் வே எக்ஸ் ஆக்சிஸும் அதே ரெண்டு டிவிஷன் தான், எக்ஸ் ஆக்சிஸும் அதே சேம் ஈக்குவல் ஏரியாலாம் டிவைட் பண்ணுது. அப்போ ரெண்டுக்கும் உள்ள மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ரிமைன் சேம், கரெக்டா? ரெண்டோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன ரிமைன் சேமா தான் இருக்கும், சரியா? அப்ப பார்த்தோம் அப்படின்னா இப்போ IZ நமக்கு தெரியும், IZ which is equal to mr square by 2. அப்ப IZ which is equal to 2 times of remaining உள்ள axis என்ன IX ன்னு வச்சுக்கலாம், இல்லாட்டி IY அப்படின்னு வச்சுக்கலாம். ரெண்டுமே ஈக்குவல் தானே, ரெண்டுமே IX which is equal to IY. ஓகேவா? அப்படி ரெண்டு ஈக்குவலா இல்ல அப்படின்னா ரெண்டோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவும் யூ ஹேவ் டு அப்ளை, ஓகேவா? யூ ஹேவ் டு அப்ளை போத் த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, ஓகேவா? So அப்ப IZ which is equal to mr square by 2 which is equal to 2 into IX. From this IX which is equal to mr square by 4, ஓகேவா? So this is all about moment of inertia, ஓகேவா? ஸோ இதை பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் நம்ம இன்னும் பார்க்கல, இதுவே டைம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு, ஓகேவா? டைம் ரொம்ப 40 மினிட்ஸ் கிட்ட வந்துருச்சு. ஸோ டோன்ட் வரி கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இது பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் கட்டாயமாக பார்ப்போம், ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருக்கணும், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அந்த ஃபார்முலாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். டெரிவேஷன் டெரைவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபார்முலா மறக்கவே மறக்காது, உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் ஆயிரும், ஓகேவா? ஸோ இப்போ 12th பர்சியூ பண்ணுறவங்க அந்த டெரிவேஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்முலாஸ் மறக்காது. இப்போ நீட் ப்ரிப்பேர் பண்ணுறோம், டைரெக்டாக ஃபார்முலா மட்டும் பாருங்கள், டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, ஃபார்முலாவை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற வழியை தேடுங்க, ஓகேவா? உங்களுக்கு என்னோட காண்டாக்டில் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு கிளிக் பண்ணி என்னோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.